இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பாஸ்க காலத்தினுடைய 15வது நாளிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் ஒரு அழகான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. மனிதர்கள் நலமுடன் இருக்கின்ற பொழுது நம்மை சுற்றி நிறைய உறவுகள் இருக்கும், சொந்தங்கள் இருக்கும். ஆனால் அதே மனிதன் எவையும் இல்லாத பொழுது அல்லது உடல் நலமற்ற நிலையிலே இருக்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை நாம் இனம் கண்டு கொள்ளலாம். எவை நல்ல உறவு, எவை கெட்ட உறவு, எவை நீடித்த உறவு, எவை இடையிலே விட்டு செல்லக்கூடிய உறவுகள் என்று நாம் இந்த சூழலில் மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். சீராக் புத்தகத்தில் இவற்றை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. உண்மையான நண்பர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, நீ துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, துயரத்தில் இருக்கின்ற பொழுது உனது உண்மையான நண்பன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளலாம். நீ மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது உன்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே, சில சூழல்களிலே அவை உண்மையான நண்பர்களாக இருக்க முடியாது, உறவுகளாக இருக்க முடியாது. இதைத்தான் ஊதாரி தந்தை அந்த ஊமையிலே பார்க்கின்றோம். அந்த இளையவனுடைய வாழ்விலை இதைத்தான். அவனிடம் பணம் இருந்த பொழுது நிறைய நண்பர்கள், பணம் கரைய கரைய நண்பர்கள் வட்டாரமும் கரைய தொடங்கியது. பணம் இல்லாத பொழுது அவன் அருகிலே எந்த ஒரு உறவும் நண்பனும் இல்லை, அந்த பன்றிகளை தவிர. அப்படி பார்க்கின்ற பொழுது நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் வேதனையோடு நிற்கின்ற பொழுது, வருத்தத்தோடு நிற்கின்ற பொழுது, அல்லது அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட என்று ஒரு சூழல் உணர்வு நம்மை தாக்குகின்ற பொழுது நாம் தனியாக இல்லை. இறைவன் என்னோடு இருக்கின்றார். இறைமகன் இயேசு இவற்றை மிக அழகாக குறிப்பிடுவார். இதோ நான் துன்பத்துக்கு உள்ளாகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் என்னை தனியாக விட்டுவிட்டு ஓடி போவீர்கள், ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன், என் தந்தை என்னோடு இருக்கிறார். இவைதான் இயேசுனுடைய வாழ்விலை பார்க்கின்றோம். இயேசு துன்பத்துக்கு உள்ளாகிய பொழுது, ஆண்டவரை நான் உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன், உமக்காக நான் சாக தயார் என்று கூறிய பேதுரு எங்கு சென்றார்? வாருங்கள் நாம் இயேசுவோடு சென்று அவரோடு மரிப்போம் என்று கூறிய சீடர்கள் எங்கு சென்றார்கள்? இயேசுவை தனி மரமாக, தனி மனிதனாக விட்டுவிட்டு எல்லோரும் ஓடி போனார்கள் சுயநலத்தினார். இயேசு கூறிய இறை வார்த்தை அவரது வாழ்விலை நிறைவு பெற்றது. இயேசுவின் அருகில் இருந்தது யார்? அவருடைய தாய், யோவான், பெண்கள், சகோதரிகள். அந்த பெண்களுக்கு இருந்த தைரியம், மன வலிமை இயேசுவோடு பயணம் செய்த அந்த சீடர்களுக்கு யாருக்குமே இல்லை. நமக்கேன் வம்பு, எதற்காக அந்த இயேசுவுக்காக உயிரை கொடுக்க வேண்டும், நாம செல்லுவோம், ஓடி போனார்கள். ஆனால் இயேசுவின் அருகிலே வெளி தோற்றத்திலே அவர் தனி மனிதனாக நின்று கொண்டிருந்தார், ஆனால் தந்தை அவரோடு இருந்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது சில நேரங்களிலே, சில சூழல்களிலே நாமும் இந்த தனிமையை உணர்ந்திருப்போம். என்னை விட்டு அனைத்து உறவுகளும் சென்று போய்விட்டது, என் சொந்தங்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள் யாரும் என் அருகிலே இல்லையே, நான் மட்டும் தனிமையாக நின்று கொண்டு இருக்கின்றேன். இந்த தனிமையை நாம் உணர்ந்திருப்போம். வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சூழலிலே உணர்ந்திருப்போம். அந்த சூழலிலே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த குரல், அந்த வார்த்தை, அன்பு மகனே, மகளே, நீ தனியாக இல்லை, நான் உன் அருகிலே இருக்கின்றேன், பயப்படாது. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் அத்தகைய ஒரு நம்பிக்கையை, பெரும் நம்பிக்கையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இறைமகன் இயேசு இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. எனவே இந்த 2 சீடர்கள் என்ன செய்கின்றார்கள்? எருசலேமிலிருந்து அவர்கள் எம்மாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 11 கிலோமீட்டர். இந்த 11 கிலோமீட்டர் இந்த 2 சீடர்கள் என்ன செய்கின்றார்கள்? இயேசுவை பற்றியும் அவரது மரணத்தை பற்றியும் அவருக்கு கொடுத்த அந்த தண்டனை பற்றியும் இவர்கள் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு சீடர் கிளையோப்பா
இந்த கிளியோப்பா என்றால் யார் என்றால் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். அவர் இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அருகிலே இவரது மனைவி மரியா நின்று கொண்டிருந்தார். ஒருவேளை இந்த இரண்டு சீடர்களுள் ஒருவேளை கிளியோப்பா அவரது மனைவியாக இருக்கலாம் என்று சொல்லி சில நிகழ்வுகள் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மரியா, அந்த கிளியோப்பாவுடைய மனைவி மரியா இயேசுனுடைய சிலுவையில் அருகிலே அவர் நின்று கொண்டிருந்தார். இயேசுனுடைய துயரத்தை கண்களால் பார்த்திருப்பார். இயேசுனுடைய உடலிலிருந்து இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவதை அவர் கண்ணால் பார்த்திருக்க வேண்டும். அது இயேசுனுடைய உடலிலிருந்து அந்த சொட்டு சொட்டாக ரத்தம் வடிவதை அவர் பார்த்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த இரத்த துளைகள் அவர் மீது கூட பட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை நேரடியாக பார்த்தவர் இந்த கிளியோப்பாவுடைய மனைவி மரியா. அப்போ ஒருவேளை இந்த கணவன் மனைவி இருவரும் இறைமகன் இயேசுவை அடக்கம் செய்து விட்டார்கள். எனவே நமக்கு இனிமேல் இங்கே என்ன வேலை? எந்த வேலையும் இல்லை. இயேசு இறந்து விட்டார், முடிஞ்சு போச்சு. நம்ம ஊருக்கு போவோம் என்று சொல்லி ஒரு வேலை வந்து இருக்கலாம். எனவே இந்த கிளியோப்பா அவரோடு இன்னொரு நபர் இந்த இயேசுவை பற்றி அவரது மரணத்தை பற்றி இவர்கள் பேசிக்கொண்டும் வினவிக்கொண்டும் வருகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்திருக்கும்? வேதனையான மனநிலை, வருத்தமான மனநிலை, துயரமிக்க ஒரு மனநிலை, அல்லது அனைத்தையும் இழந்தது போல ஒரு மனநிலையோடு தான் இந்த இரண்டு பேரும் அவர்கள் வினவிக்கொண்டும் பேசிக்கொண்டும் வருகின்றார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது உயிர்த்த ஆண்டவர் அந்த இரண்டு பேரோடு மூன்றாவது நபராக இணைந்து கொள்கின்றார். இணைந்து கொண்டு என்ன செய்கின்றார்? அவர்களோடு உரையாடுகின்றார். உயிர்த்த ஆண்டவர் எதை பற்றி உரையாடுகிறார் என்றால், நீங்கள் இருவரும் எதை பற்றி நீங்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டு வந்தீர்கள் என்ற வினாவை எழுப்புகின்றார். அந்த இரண்டு பேரும் அப்பாவித்தனமாக சொல்லுகின்றார்கள், நாங்கள் இயேசுவை பற்றி, அவரது மரணத்தை பற்றி, எந்த பாவமும் செய்யாத அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்து விட்டார்களே, அந்த இயேசுவின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். இதோ நாங்கள் ரோமைக்கு அடிமைகளாக இருக்கின்றோம். இந்த இறைமகன் இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோம், நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவரை கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு இது மூன்றாம் நாள் என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவரோடு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுதுதான் உயிர்த்த ஆண்டவர் கடும் கோபம், சினம், அறிவிலைகளே, மந்த உள்ளத்தினரே, என்னை பற்றி பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் நூல்கள் அனைத்திலும் என்னை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நான் யார்? எப்படிப்பட்ட மரணத்தை நான் எதிர்கொள்ளப் போவேன்? மரணத்துக்கு பின்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வு என்ன என்பதை பற்றியெல்லாம் என்னை பற்றி அந்த பழைய ஏற்பாட்டு நூல்களிலே எழுதியுள்ளது. இவற்றையெல்லாம் நீங்கள் நம்பவில்லையே. கடுமை, கடும் சினம், கோபம். அப்பொழுதுதான் என்ன பண்ணுகின்றார்? இறைமகன் இயேசு உயிர்த்த ஆண்டவர் என்ன செய்கின்றார்? பழைய ஏற்பாட்டிலே தன்னை பற்றி இறைவாக்கினர்கள் சொன்ன அனைத்தையும் அவர்களுக்கு வாசித்து விளக்கம் கொடுக்கின்றார். அப்ப இறை வார்த்தைக்கு விளக்கம் உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே அந்த 11 கிலோமீட்டர் தூரம் முழுவதும் இறைமகன் இயேசு விவிலியத்திலே தன்னை பற்றி இறைவாக்கினர்கள் குறிப்பிடுத்த எழுதிய அனைத்தையும் வாசித்து விளக்கம் கொடுக்கின்றார். அதற்குள்ளாகவே வீடு வந்து விடுகின்றது. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தான் அந்த எம்மாவு அந்த ஊரை விட்டு இன்னும் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் போல அவர் நடிக்கின்றார், பாவனை செய்கின்றார். அப்ப என்ன செய்கின்றார்கள்? இந்த இரண்டு சீடர்கள், நீர் எங்களோடு தங்கும், ஏனென்றால் மாலை நேரம் ஆகிவிட்டது, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது, மலைப்பாங்கான இடம், கல்வர்கள் கையிலே ஒருவேளை சிக்கிக்கொள்ளலாம். எனவே இந்த இரவு நேரத்திலே நீங்கள் செல்ல வேண்டாம், எங்களோடு தங்கும். அப்போ இயேசு அந்த வீட்டிலே தங்குகின்றார். தங்கி என்ன செய்கின்றார்? அப்பத்தை எடுத்து நன்றி கூறுகின்றார். அந்த அப்பத்தை எடுத்து அவர் உயர்த்துகின்ற பொழுதுதான் அந்த இரண்டு சீடர்கள் உணர்கின்றார்கள், நம்மோடு இந்த 11 கிலோமீட்டர் தொலைவிலே பயணம் செய்து வந்தது சாதாரண மனிதன் அல்ல. உயிர்த்த ஆண்டவர் 11 கிலோமீட்டர் தூரம் உரையாடி கொண்டும் விவிலியத்தை வாசித்தும் தன்னை பற்றி குறிப்பிட்ட அனைத்திற்கும் அவர் விளக்கம் கொடுத்தது சாதாரண மனிதன் அல்ல, உயிர்த்த ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் அறிந்து கொண்ட உடனே உயிர்த்த ஆண்டவர் மறைகின்றார். மறைந்த உடனே இந்த இரண்டு சீடர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், வழியிலே அவர் இறை வார்த்தையை விலக்கி கூறுகின்ற பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? அந்த இறை வார்த்தைக்கான மகத்துவம், மேன்மை இதுதான்.
அப்ப இறைமகன் இயேசு பழைய ஏற்பாட்டை வாசித்து விளக்கம் கொடுத்த பொழுது அந்த விளக்கங்கள் அனைத்தும் அந்த இரண்டு சீருடைய இதயத்தை பற்றி எரிய செய்தது. நம்பிக்கை இழந்த அந்த இரண்டு சீருடைய வாழ்விலே நம்பிக்கையை விதைத்தது. அல்லது அச்சத்தோடு முகவாட்டத்தோடு இருந்த அந்த இரண்டு சீருடைய முகத்திலே மகிழ்ச்சி கொடுத்தது. அந்த மகிழ்ச்சியை கொடுத்தது எவை என்றால் இறைவனுடைய இறை வார்த்தை. இறைமகன் இயேசு அந்த வார்த்தையை வாசித்து விளக்கம் கொடுத்த பொழுது அனைத்தும் பறந்து போயிற்று. நம்பிக்கையின்மை பறந்து போயிற்று, அச்சம் பறந்து போயிற்று, முகவாட்டம் பறந்து போயிற்று. அவர்கள் உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை அதிகரிக்க செய்தது. அப்ப இறைமகன் இயேசுனுடைய இறை வார்த்தை, இந்த குரல் என்ன செய்கின்றது? நம்பிக்கை அற்றவர்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்தது. அடுத்ததாக வலுவற்ற நிலையில இருந்த அவர்களுக்கு அந்த இயேசு கொடுத்த அந்த அப்பம் உடலுக்கு தெம்பை கொடுத்தது, வலு ஊட்டியது. அப்ப இறைமகன் இயேசு அங்கு திருப்பலியை நிறைவேற்றினார். ஒன்று, இறை வார்த்தை பிட்டு கொடுக்கின்றார், விளக்கி கொடுக்கின்றார். இரண்டாவது, அப்பத்தை பிட்டு கொடுக்கின்றார். அங்கு ஒரு திருப்பலி நிறைவு பெற்றது. திருப்பலியிலே இறை வார்த்தை, தன் உடல் இரத்தம். அப்ப பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையை இழந்த அந்த இரண்டு சீடர்களுக்கு இறைமகன் இயேசு தனது இறை வார்த்தையின் வழியாக, அப்பத்தின் வழியாக புதிய வாழ்வை அவர் கொடுக்கின்றார். நம்பிக்கை இழந்த அந்த இரண்டு சீடர்களுக்கு நம்பிக்கையை அவர் அதிகரிக்க செய்கின்றார். இந்த உயிர்த்த ஆண்டவர் தான் என்ன செய்கின்றார்? ஒவ்வொரு முறையும் தன் சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுது இந்த இரண்டு நிகழ்வுகளை நிறைவேற்றினார். குறிப்பாக இந்த லூக்கா நற்செய்தியில் வாசிக்கின்ற பொழுது சீடர்கள் அனைவரும் அச்சமுற்று இருக்கின்றார்கள். ஒரு அறையிலே அந்த அறை கதவுகள் அனைத்தும் மூட்டப்பட்டு இருக்கின்றது. அப்பொழுது இறைமகன் இயேசு உள்ளே செல்லுகின்றார். இயேசுவை பார்த்தவுடனே அச்சத்தோடு நடுக்கத்தோடு இருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு சொன்ன அழகான வார்த்தை, அஞ்சாதீர்கள், நான் தான். அடுத்து இயேசு என்ன செய்கின்றார்? தன் உடலை காட்டுகின்றார், கைகளை கால்களை காட்டுகின்றார். அதோடு அல்லாமல் உண்பதற்கு ஏதேனும் இருக்கிறதா என்று கூறி அந்த மீனை எடுத்து உண்ணுகின்றார், அவளுக்கும் கொடுக்கின்றார். இங்கு பார்க்கின்ற பொழுது திருப்பலியிலே வரக்கூடிய இந்த இரண்டு நிகழ்வுகள், இறை வார்த்தை ஒரு பக்கம், உணவு ஒரு பக்கம். அஞ்சாதீர்கள், நான் தான், இதோ என் கைகள், என் கால்கள். அப்ப பார்க்கின்ற போது இறைமகன் இயேசுனுடைய உயிர்த்த ஆண்டவருடைய நாவிலிருந்து வந்த அந்த ஒவ்வொரு வார்த்தை அச்சத்தோடு நடுக்கத்தோடு கோழைகளாக, நம்பிக்கை இழந்து தளர்ந்து போன நபர்களாக இருந்தவர்களுக்கு இயேசுனுடைய குரல், இயேசுனுடைய வார்த்தை ஒரு திடம், ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. அதோடு அல்லாமல் இயேசுவோடு அவர்கள் உணவு அருந்துகின்ற பொழுது வலுவற்ற அந்த உடலுக்கு அந்த உணவு ஒரு திடத்தை கொடுக்கிறது, தெம்பை கொடுக்கிறது. அங்கும் இயேசு திருப்பலியை நிறைவேற்றினார். அடுத்ததாக யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது பேதுரு என்ன சொல்லுகின்றார்? நான் மீன் பிடிக்க போகிறேன். அப்ப பேதுருவோடு இருந்த மற்ற சீடர்கள் அனைவரும் என்ன சொல்லுகின்றார்கள்? நாங்களும் உம்மோடு வருகின்றோம். இயேசு எந்த பணிக்காக இந்த 12 திருத்தூதர்களை ஏற்படுத்தினால்? தனக்கு பின்பாக அந்த கத்தோலிக்க திருச்சபை கட்டி எழுப்ப வேண்டும், உலகெங்கும் சென்று நற்செய்தி போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருத்தூதர்களை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் இயேசு இறந்த பிறகு என்ன சொல்லுகின்றார் பேதுரு? நான் மீன் பிடிக்க போகின்றேன். இந்த சீடர்கள் அனைவரும் மீன் பிடிக்க போகின்றார்கள். இரவு முழுவதும் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள், எந்த மீனும் அகப்படவில்லை. எனவே சோர்வுற்ற, களைப்புற்ற, விரக்தி அடைந்த நிலையிலே அவர்கள் மீண்டும் கரைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் கரையிலே அவர் அமர்ந்து கொண்டு நெருப்பு மூட்டி அதிலே மீனை வேக வைத்து கொண்டிருக்கின்றார். உணவு தயார் செய்து கொண்டிருக்கின்றார். அருகிலே அப்பங்களும் இருக்கிறது. அப்ப உயிர்த்த ஆண்டவர் கரிசனையோடு 100 மீட்டர் தொலைவிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சீடர்களை பார்த்து கேட்கின்றார், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் அகப்படவில்லையா? அப்ப அந்த சீடர்கள் சொல்லுகின்றார்கள், மீன் ஒன்றும் அகப்படவில்லை. இரவு முழுவதும் நாங்கள் முயற்சி செய்தோம், ஒன்றும் அகப்படவில்லை. அப்ப உயிர்த்த ஆண்டவர் கரிசனையோடு வேதனையில் விளிம்பில் நின்று கொண்டிருந்த, விரக்தியினுடைய உச்சத்தில் நின்று கொண்டிருந்த, உழைப்பை அனைத்தையும் நாங்கள் போட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த சீடர்களை பார்த்து கரிசனையோடு சொல்லுகின்றார், உங்கள் வலைகளை வலப்பக்கமாக போடுங்கள்.
வலப்பக்கமாக போடுகின்றார்கள். நிறைய பெரிய மீன்கள் அகப்படுகின்றது. மகிழ்ச்சியோடு வருகின்றார்கள். அந்த வருகின்ற வழியிலே யோவான் சொல்லுகின்றார், அங்கு நின்று கொண்டு இருப்பவர் உயிர் தாண்டவர். அவர் கடலில் கீழே குச்சி மேல வரார். வருகின்றவர் என்ன பண்றார்? அந்த உணவையும் அப்பத்தையும் கொடுக்கின்றார். இங்கு பார்க்கின்றோம் இன்னொரு திருப்பலி. பிள்ளைகளே, மீன்கள் ஒன்றும் அகப்படவில்லையா? இயேசுனுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை நம்பிக்கை கொடுத்தது. உங்கள் வலைகளை வலப்பக்கமாக வீசுங்கள். அப்ப இறைமகன் இயேசுனுடைய இறை வார்த்தை நம்பிக்கையற்று சோர்ந்து போன இரவு முழுவதும் முயற்சி செய்து அந்த சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அடுத்ததாக வலுவற்ற நிலையிலே இருந்த அந்த உடல், இறைமகன் இயேசு அந்த மீனையும் அப்பத்தையும் கொடுத்த பொழுது அதை உண்ட சீடர்கள் உடல் வலிமை பெற்றார்கள். திருப்பலியிலே இறை வார்த்தை, அந்த உணவு. இத்தனை இடங்களிலே இறைமகன் இயேசு திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள், உங்கள் துயரத்தை இறக்கி வையுங்கள், உங்கள் அழுகையை இறக்கி வையுங்கள். உன்னை பற்றி அவதூறு பேசக்கூடிய நபர்களை எல்லாம் ஏன் பாத்துல வச்சுடு, அங்க போட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். உனது கடமை என்ன, உனது பொறுப்பு என்ன, அதை நீ செய்து கொண்டே இரு. அப்ப பார்க்கின்ற பொழுது அன்றாட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், குருத்துவ வாழ்க்கையாக இருக்கலாம், இறைப்பணி வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பணி செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பணி வாழ்வாக இருக்கலாம், சமூக வாழ்வாக இருக்கலாம், எந்த வாழ்வாக இருந்தாலும் சரி, அந்த சுமைகள் அங்கு இருக்கும். அந்த சுமைகள் இருக்கின்ற பொழுது சுமையை நீ சுமக்காதே. அந்த சுமையை சுமந்து கொண்டு நீ ஏன் உன் வாழ்வை நீ அழித்து கொண்டு இருக்கின்றாய்? மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய நீ ஏன் உன் மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய்? அந்த சுமை உனது மகிழ்ச்சியை கெடுத்து விடும். அந்த சுமை உனது கடமையும் பொறுப்பையும் செய்ய அது ஒரு தடையாக மாறிவிடும். என் அன்பு மகன், மகள், நீ துயரத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் உனக்கு துன்பம் கொடுத்த அனைத்து மனிதனும் நினைத்து கொண்டு நீ ஏன் மகிழ்ச்சி இழந்த மனிதனாக, அந்த சுமையை சுமந்து கொண்ட மனிதனாக நீ ஏன் வாழ வேண்டும்? என் பிள்ளை இப்படி இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். மாறாக என் பிள்ளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைத்து சுமைகளையும் கொண்டு வந்து யாங்கிட்ட போட்டுடு, என்னுடைய காலடியில் போட்டுவிடு. போட்டுடு, நீ போ. உன் பணி என்ன, உன் கடமை என்ன, உன் பொறுப்பு என்ன, அவற்றை நீ செய். இயேசுவில் பிரியமானவர்களே, சுமை சுமந்து போன நமக்கெல்லாம் இறைமகன் இயேசு சுமையை போக்கக்கூடிய, அல்லது நமது முக வாட்டத்தை போக்கக்கூடிய, நமது மகிழ்ச்சியை அபகரிக்கக்கூடிய, அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து எவை தெரியுமா? இந்த திருப்பலி, உன்னதமான திருப்பலி. இந்த புனிதமான திருப்பீடத்திலிருந்து இறைமகன் இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் சுமைகளை சுமந்து சோர்ந்து நமக்கு அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த இறைமகன் இயேசுனுடைய இல்லத்தில் நம் சுமைகளை போட்டு விடுங்க. அதை சுமந்து கொண்டு ஏன் நீ கழுத்தை பூமி பக்கமாக நீ வைத்துக் கொண்டு இருக்கின்றார்? யாங்கிட்ட போற்று, நான் கொடுக்கின்றேன். எனது உயிருள்ள வார்த்தையை நான் கொடுக்கின்றேன். முதல் வாசகம் பதிலுரை பாடல், வாசகம் அல்லேலூயா பல்லவி, நற்செய்தி வாசகம், இத்தனை இறை வார்த்தைகள் வழியாக நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கின்றேன். அந்த ஒவ்வொரு இறை வார்த்தைகள் எனது வார்த்தைகள், என் உயிருள்ள வார்த்தைகள். எனவே நீ சுமையை சோர்ந்து போன என் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதலிலே நான் எனது வார்த்தை வழியாக, குரல் வழியாக உன் சுமையை நான் போக்குகிறேன், உன் முகவாட்டத்தை போக்குகிறேன். அடுத்ததாக இந்த திருவிருந்து, எனது உடலையும் இரத்தத்தையும் உங்களுடைய உடல் வலுவிற்காக, ஆன்மீக வலுவிற்காக உனக்கு நான் கொடுக்கின்றேன். இதை எடுத்து செல், இதை உண்டுவிட்டு செல். உன் முகம் எப்பொழுதும் முகவாட்டத்தோடு இருக்காது. நீ எப்பொழுதும் சோர்ந்து போன மனிதனாக இருக்க மாட்டாய். அல்லது என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகைவனை நினைத்து கொண்டு நீ வருந்தி கொண்டு இருக்க மாட்டாய். மாறாக எனது இறைவார்த்தை ஒரு பக்கம், எனது உடல் இரத்தம் இன்னொரு பக்கம், சோர்ந்து போன வலுவற்ற உனக்கு வலிமை கொடுக்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான திருப்பலி எனது முகவாட்டத்தையும், எனது சோர்வையும், எனது சுமைகளையும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய தவறு செய்யக்கூடிய மனிதனையும் நினைத்து நான் வருந்துவதை இயேசு விரும்பவில்லை. மாறாக
அவரது இறை வார்த்தையும் உடலையும் இரத்தத்தையும் நான் உட்கொண்டு எடுத்துக்கொண்டு நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு ஆசைப்படுகின்றார். இறுதியாக இந்த இறை வார்த்தை எனக்கு ஆறுதல் கொடுக்கிறது என்றால், எசையா புத்தகம் 41 அதிகாரம் 10வது வசனம், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இதை விட வேற எனக்கு என்ன தேவை? என் உறவுகள் என்னை விட்டு பிரிந்து செல்லலாம், உடன் பிறந்தவர்கள் என்னை விட்டு ஒதுக்கி செல்லலாம், நண்பர்கள் செல்லலாம், ஆனால் இறைவன் என்னோடு இருக்கின்றார். என்னை படைத்த இறைவன், தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது என்னை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் என்னோடு இருக்கின்றார், என் அருகிலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த எம்மாவு சீடர்கள் வருத்தத்தோடு இருந்த பொழுது இயேசு அருகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். இந்த சீடர்கள் அனைத்தும் இழந்துவிட்டோம் என்ற நிலையில் இருந்த பொழுது இறைமகன் இயேசு உயிர்த்த ஆண்டவர் சீடர்களோடு அவர் பயணம் செய்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு பயணம் செய்கின்றேன், எனது வலக்கரத்தால் உன்னை நான் தாங்குவேன். அடுத்ததாக இறைவன் குறிப்பிடுகின்றார், 46 அதிகாரம் 1 வசனம், கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கண் உற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவர். நான் வேதனையை எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது, வருத்தத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது, அவமானத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது எனக்கு உற்ற நண்பன் யார்? இடுக்கண் உற்ற நிலையிலே என்னை பாதுகாப்பு கொடுப்பவர் யார்? என் இறைவன். மனிதர்கள் என்னை விட்டு விலகி செல்லலாம், கவலை இல்லை, இறைவன் என்னோடு இருக்கின்றார். இறுதியாக இணைச்சட்டம் 31 அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே உமக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே, திகையாதே. என்னை படைத்த இறைவன் எனக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கின்றார். எனக்கு முன்பாக தடைகள் அல்லது மற்ற நிகழ்வுகள் இருந்தால் அந்த தடைகளை நீக்கிக் கொண்டு நான் பயணம் செய்ய என் வழிபாதையை தயார் செய்யக்கூடியவர் யார்? என் தந்தை, என் அப்பா, என் அம்மா, என்னை படைத்தவர், பெயர் சொல்லி அடைத்த இறைமகன் இயேசு எனக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கின்றார். தடைகளை அகற்றி கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றார். நான் எந்த தடையும் இல்லாமல் நான் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சோர்வுற்று தளர்வுற்று நம்பிக்கையற்று நான் தனிமையாக நிற்கிறேன் என்ற உணர்வு நாம் எண்ணுகின்ற பொழுது இறைமகன் இயேசு நம் கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய அழகான வார்த்தை, சுமை சுமந்து சோர்ந்து இருக்கக்கூடிய என் அன்பு மகனே மகளே, என் வீட்டுக்கு வா, இதோ இறை வார்த்தை உனக்கு கொடுத்து எனது உடலையும் இரத்தத்தையும் உனக்கு கொடுக்கின்றேன். உன் சோர்வை அகற்ற நான் காத்து கொண்டு இருக்கின்றேன், உனது முக வாட்டத்தை அகற்ற நான் காத்து கொண்டு இருக்கின்றேன், உனது நம்பிக்கையின்மையை போக்க நான் இருக்கிறேன், என் வீட்டுக்கு வா, வேற எங்க போகாத. எனவே நமது வலுவற்ற நிலையிலே, சோர்வுற்ற நிலையிலே இறைவனுடைய இல்லத்திற்கு வருவோம். இறைமகன் இயேசு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை, இறை உணவு, இந்த இரண்டு உணவையும் ஏற்றுக்கொள்வோம். ஆமென்.